முத்துப்பாண்டி சார் வணக்கம். வணக்கம். உங்களோட சொந்த ஊரில் இந்த பஞ்சாயத்து கிட்டத்தட்ட டிசம்பர் 18 நடக்குதுன்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா சார்? கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசமா நடக்குது. இதில் இந்த மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தி அரசியல் ஆதாயம் தேட முயற்சி பண்ணுறாங்கன்ட்டு எல்லா தலைவர்களும், அதில் ஏதாவது உண்மை இருக்கா? இல்லை, பொதுவாக மத ரீதியாக யார் பிளவுபடுத்துவான்னு அந்த அறிக்கையில் நீங்கள் இப்போ வாசித்து சொல்லும் போதே தெரியுது. குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி, சங்க பரிவார் இயக்கங்கள், குறிப்பாக RSS, இந்துத்துவ அமைப்புகள், இந்துத்துவவாதிகள் எல்லோருமே அந்த வேலையை தான் செய்வாங்க. அது இந்தியா முழுமைக்கும் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியுது. அதுக்கு திருப்பரங்குன்றம் ஒன்றும் விதிவிலக்கு இல்லை. சரி, இதில் நம்ம இப்போ தான் இந்த பிரச்சனை நடக்குதுன்றதை நம்ம பார்க்கக்கூடாது. ஏன்னா அது இப்போ தான் செய்தியாக இருக்குது. ஓ, இது 1920களில் இருந்து இருக்குது. அப்போ ஆங்கிலேயர் வெள்ளையர்களின் ஆட்சி காலத்திலேயே அரசாங்கம் இந்த மலை எங்களுக்கு சொந்தம்னு நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. சரி. அப்போ நீதிமன்றத்தில் 3 ஆண்டுகள் வழக்கு நடக்குது. 1920 தொடுக்கப்பட்ட வழக்கு. ஒரு பக்கம் தேவஸ்தான போர்டு, அப்போ இந்து சமய அறநிலைத்துறை இல்லாதனால தேவஸ்தானம் இந்த மலை எங்களுக்கு சொந்தமானதுன்னு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. சரி. ஒரு பக்கம் தர்கா வழிபாட்டு உரிமையில் இருக்கிறாங்க இல்லையா இஸ்லாமியர்கள், அவங்க எங்களுக்கு சொந்தமான இடம் அப்படின்னு சொல்லி, அதாவது அவங்க மொத்த மலையையும் கேட்கல. இப்போ இந்துத்துவ அமைப்புகள் சொல்றது என்ன சொல்றாங்கன்னா, மொத்த மலையையும் அவங்க கிளைம் பண்றாங்க, சிக்கந்தர் மலையும் கிளைம் பண்றாங்கன்னு சொல்லி தான் இப்போ இந்த பிரச்சனையவே உண்டு பண்றாங்க. அவங்க அப்படிலாம் கிளைம் பண்ணல, எங்களுடைய வழிபாட்டு உரிமைக்கான இடம் அது அப்படின்றத அவங்க கிளைம் பண்றாங்க. அதாவது அந்த இடம் எப்படி இருக்குன்னா, இப்போ இருக்கிற அட் பிரசன்ட் இப்போ இருக்கிற திருப்பரங்குன்றத்தை நீங்க பாத்தீங்கன்னா, கீழே முருகன் கோயில் இருக்கு. அது மற்ற முருகன் கோயில் போல இல்லை, தனி சிலைகள்லாம் இருக்காது. முருகனுக்கு குடவரை கோயில் மலைகளுக்குள்ளேயே குடவரையில செய்யப்பட்டிருக்கும். அது குறிப்பா சிவன் மலைன்னு தான் சொல்லுவாங்க. உள்ள சிவன் சன்னதி இருக்குது, துர்க்கை சன்னதி இருக்குது. துர்க்கைக்கு தான் கொடிமரம். முருகனுக்கு குடவரை கோயில், அதாவது மலையிலேயே குடைஞ்சு சிலையா வடிச்சிருப்பாங்க. குறிப்பா முருகனுக்கு அபிஷேகம்லாம் இல்லை, எல்லா அபிஷேகமும் அங்க உள்ள வேலுக்கு தான் செலுத்தப்படுது, முருகனுக்கு கிடையாது. ஏன்னா சிலையா இருந்தா தானே அதுக்கு செலுத்த முடியும். இந்த பக்கம் விஷ்ணுவுடைய சன்னதி இருக்கும். இப்படிதான் அதனுடைய அமைப்பு. கீழே கோயில்ல மேல 2 இடம் இருக்கு, 3 இடம் இருக்கு மொத்தம். அதுல ஒண்ணு நம்ம இறந்ததுக்கு பிறகு விளக்கு போடுவாங்க பாத்திருக்கீங்களா, 30ஆம் நாள் காரியத்துக்கு விளக்கு போடுவாங்கல்ல, அந்த மாதிரியான இடம் ஒண்ணு இருக்குது. அங்கதான் இப்ப தீபம் ஏற்றப்படுது. இப்ப இந்த கார்த்திகை தீபம் ஏற்றதெல்லாம் அங்கதான் ஏற்றப்படுது. சரி. அதுக்கு மேல காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கு. அதற்கு இந்த புறம் வலதுபுறத்துல நம்ம சிக்கந்தர் தர்காவினுடைய மலை, அந்த தர்கா வழிபாட்டு இடம் அந்த இடத்துல இருக்குது. இப்ப முதல்ல ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சு வழி அப்படின்னா, ஒரே வழிதான் இருந்துச்சு. சரி. அதாவது இந்த இப்ப தர்காவுக்கு இப்ப போயிட்டு இருக்காங்கல்ல, அந்த வழியில தான் போய் ஒரு இடத்துல நெல்லித்தோப்புன்னு ஒரு இடம் இருக்கும். அந்த இடம் ஒரு பொட்டலான இடமா இருக்கும். அந்த இடத்துல தான் ரம்ஜானுக்கும் பக்ரீத்துக்கும் தொழுகையெல்லாம் நடந்திருக்குது. சரி. அப்படியான தொழுகை வழிபாட்டு இடமா இருந்தது. அங்க இருந்து அப்புறம் மேல போய் சிக்கந்தர் மலையில போய் அவங்க வழிபடுறதுக்கான இது இருக்கு. இது வெறும் இஸ்லாமியர்கள் மட்டும் வழிபடுற இடம் இல்ல. குறிப்பா தர்கா வழிபாட்டுல இந்துக்களும் வழிபடுறாங்க, கிறிஸ்தவர்கள் வழிபடுறாங்க, இஸ்லாமியர்கள் வழிபடுறாங்க. யார் யாரெல்லாம் இது பண்றாங்களோ அவங்களாம் வழிபடுறாங்க. இப்ப என்னன்னா, அந்த இடத்துல ஏர்வாடியில போல ஆரம்ப காலகட்டத்துல மனநலம் பாதிக்கப்பட்டவங்களாம் ஏர்வாடியில கட்டி போடுவாங்கல்ல, அது போல கட்டி போடுற இடமெல்லாம் இருந்துச்சு முதல்ல. ஓகே. மேல சாப்பிட்றதுக்கான இடம் இருக்குது, சமையல் அறைக்கான இடம் இருக்குது. நானே கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட தடவை போய் பிரியாணி சாப்பிட்டு வந்திருக்கேன். மேல ஆடு அறுத்து கோழி அறுத்து அங்க சமைச்சு அங்கேயே சாப்பிட்டுலாம் வந்திருக்கிறோம். அப்படி எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் மொட்டைப்பட்டிருக்கிறாங்க. நிறைய இந்துக்கள் கொண்டு போய் ஆடு பலியிட்டு இருக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் கொண்டு போய் ஆடு பலியிடுறதை விட இந்துக்கள், இப்ப இவங்க சொல்ற வழிபாட்டு முறையில இருக்கிற இந்துக்களே மேல போய் ஆடுகள்லாம் வழிபடுறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இப்படியான இடம் தான் அது. இப்ப நிஜமாலும் நீங்களே போய் நானே 100 தடவை போய் சாப்பிட்டு வந்திருக்கேன்றேன்ல. இதுல இன்னொரு தடவை சொன்னோன்னு சொல்றீங்களுங்க. இப்ப இந்த ஒரு வழி இருக்கு இல்லையா, இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அரசு இந்து சமய அறநிலையத்துறை நிதி ஒதுக்கி சரவண பொய்கைக்கு பின்புறத்துல ஒரு பாதை அமைச்சிட்டாங்க. அந்த பாதை வழியிலேயே நீங்க இதுக்கு போயிடலாம். காசி விஸ்வநாதர் கோயில்களுக்கு படிக்கட்டு போட்டுட்டாங்க. சரி. படிக்கட்டு போய் மேல போய் நீங்க காசி விஸ்வநாதர் கோயில்ல போய் வழிபட்டுட்டு வந்துடலாம். இப்ப இது முடிஞ்சதுக்கு பிறகு அப்படியே மலைக்கு அப்படியே பின்புறம் போனீங்கன்னா சமணர் படுகைகள் இருக்கு, சமணர்கள் வழிபாட்டு இடம் இருக்குது. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சொல்ற இந்து சமய வழிபாட்டை மேற்கொள்றவங்களும் அங்க வழிபடலாம். மேல மலையில இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள்னு சொல்ற எல்லாருமே தர்கா வழிபாட்டிலையும் ஈடுபடலாம். பின்னாடி சமண மதத்தை ஏற்றவங்களும் வழிபடலாம். அப்படியான ஒரு அமைப்பு கொண்ட இடம் தான் அது. அது நம்ம புரியுது. இப்ப இந்த இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் இப்ப போட்டிருக்காங்கல்ல, நம்ம மேல நான் சொன்ன காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போறதுக்கான வழி, அதுலதான் எச் ராஜா அவர்கள் போயிட்டு வந்தாங்க.
இந்த பக்கம் இப்ப யாரையும் அலோவ் பண்றது இல்ல. இந்த இந்து அமைப்புகளை சார்ந்தவங்க யாரும் இதுக்குள்ள போக மாட்டாங்க, போக விட மாட்டாங்க. போலீஸ் ஏதாவது லாண்ட் ஆர்டர் பிரச்சனை வரும் அப்படின்னு போக. குறிப்பா இந்த 1923 என்ன ஆர்டர் சொல்றாங்கன்னா, இஸ்லாமியர்கள் வழிபடுற இடம் இஸ்லாமியர்களுக்கு, ஓகே, இந்து மத அடிப்படையில இந்த எங்கெங்கெல்லாம் சாமி கும்பிடுறாங்களோ அந்த இடம்லாம் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிடுது. அரசாங்கத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி நீதிமன்றம் 1923 ராமையர்னு ஒருத்தர் ஜட்ஜு, அவர் தான் தீர்ப்பே கொடுக்கிறாரு. வழக்கு நம்பர் 4/1920. ஓகே, இது வரைக்கும் இருக்குது. அதற்கு பிறகு நீதிமன்றத்துக்கு உயர் நீதிமன்றத்துக்கு போகுது, அரசே கிளைமுக்கு போகுது. போறப்ப அங்க உயர் நீதிமன்றத்துல என்ன தீர்ப்பு சொல்றாங்கன்னா, அரசுக்கு சொந்தம்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்னன்னா, சுப்ரீம் கோர்ட் அன்னைக்கு இங்கே இப்ப இருக்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட் இல்ல, அதாவது வெள்ளக்காரர்களின் கட்டுப்பாட்டில் இருக்க அந்த நீதிமன்றத்துக்கு போனா அவங்க என்ன சொல்றாங்க, ராமையர் என்ன தீர்ப்பு சொன்னாரோ அதுவே செல்லும், உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை ரத்து செய்யறேன்னு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. இது வரைக்கும் ஜட்ஜ்மெண்ட் நடந்திருக்குது. ஆனா இது எப்ப திரும்பவும் பிரச்சனையா தொடங்கப்படுதுன்னா, 1994 ராமர் கோயில் அங்க அயோத்தி பிரச்சனை நடக்குது, பாபர் மசூதி இடிப்பு நடக்குதுல, அதற்கு பிறகு இந்த பிரச்சனை தொடர்ச்சியா நாங்க போய் மேல போய் இது பண்ணுவோம், விளக்கேத்துவோம் சொல்லி ஆரம்பிப்பாங்க. இந்து அமைப்புகளுக்கு தடை விதிக்கப்படும். இப்படியான பிரச்சனைகளை 94 இருந்து நடத்திக்கிட்டே இருந்தாங்க. இப்ப 2021 இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு 3 ஆண்டுகளாக அந்த இடத்துல பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு. அப்படியா? ஆமா, 3 ஆண்டுகளா பிரச்சனை நடக்குது. 3 முறை பீஸ் கமிட்டி போடப்பட்டிருக்கு. இங்க பிரச்சனை எப்ப தொடங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க திருப்பரங்குன்றத்தினுடைய முறைதான் இது வெளியில வந்திருக்குது. ஆமா, செய்தியானதுக்கு பிறகுதான் இது செய்தி ஆகுது. ஓகே, இது வரைக்கும் அங்க பிரச்சனை நடந்துகிட்டே தான் இருக்குது. ஓகே, இப்ப அதிமுக ஆட்சி காலத்துல இந்த பிரச்சனை இல்ல. ஓகே, கிடையாது. 2021 வந்ததுக்கு பிறகுதான் இந்து அமைப்புகளினுடைய பெட்டிஷனை ஏற்றுக்கொண்டு அங்க பீஸ் கமிட்டி விசாரணைக்கு போறாங்க. பீஸ் கமிட்டில இப்ப ஒரு உதாரணத்துக்கு கம்ப்ளைண்டர் நான் இருக்கணும்ல, கம்ப்ளைண்டர் நான் இல்ல, ஒரு ஆர்டிஓவும் இன்ஸ்பெக்டரும் வர்றாங்க. அது எப்படி கம்ப்ளைண்டர் ஆக முடியும்? புரியுது. அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, யார் கம்ப்ளைண்டர்னு சொல்லுங்க, எனக்கு எதிர்த்தாரர் யாருன்னு சொல்லுங்க, என்ன மனு கொடுத்திருக்காருன்னு சொல்லுங்க, நாங்க ஏற்கனவே நீதிமன்றத்துல ஆர்டர்லாம் வாங்கி இருக்கிறோம்னு அவங்க சொல்றாங்க. அப்ப அதெல்லாம் கேட்கறதுக்கு இவங்க யாருமே தயாரா இல்ல. அது 3 ஆண்டுகளாக இப்படி பீஸ் கமிட்டி போட, திருப்பி வர பீஸ் கமிட்டி போட. இப்ப எங்கன்னா மதுரை வீரன் ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் போறப்ப ஆடு கொண்டு போகும்போது தடுக்கிறாரு, அப்பதான் பிரச்சனை வருது. அது வரைக்கும் இந்த பிரச்சனையா இஷ்யூவாவே இல்ல. போலீஸ் என்னைக்கு இவங்க ஆடு மேல கொண்டு போறதை தடுத்துச்சோ 2024 டிசம்பர் மாதத்துல, அதுல இருந்தா இது பிரச்சனையா தொடங்குது. அது வரைக்கும் இது பிரச்சனையா வெளியில வெடிக்கல. ஆனா பீஸ் கமிட்டி எல்லாம் இருந்து கொண்டே இருக்குது. அது திமுக கவர்மெண்ட் வந்ததுல இருந்து 3 முறை நடக்குது. ஓகே, ஓகே.